பாதத்தை படித்தவளது என்றும் சீரும் சிறப்புடனே வாழ்ந்திருப்பாய் கோகிலா தேவி என்று சொன்னீர்கள். ஆயிரத்தான் நீங்கள் வாய்வார்த்தை சொன்னாலோ என் மனமாகப்பட்டது கொந்தளித்து கொண்டுதான் சாமி இருக்கிறது. பையனை வேந்தனம் அறியாராம். அதனால இது ஒரு விதி பையன். கடவுள் கண் திறப்பார். திருமணமாகி இத்தனை வருட காலமாகிறது. நம்மை நாட்டு உங்களுக்கு பிறகு நாட்டை ஆள்வதற்கு ஒரு புத்திர சந்தானம் இல்லையே மன்னா. கவலைப்படாது. இதோ காதியோட அரண்மனையில வீட்டிரு. நான் ராஜகோல மண்டபத்துக்கு செல்கிறேன். ராஜகோல மண்டபத்துக்கு சென்று வேண்டுமான ஆவணங்களை செய்கிறேன். நமக்கு பின்னால் நாடாளுவதற்கும் என்ன செய்வது என்று இதோ முற்றிலும் தெரிந்த மகாமுனிவர் இருக்கிறார்கள். அவர்களை அழைத்து யோசனை கேட்டால் தக்க பதில் உரைப்பார். காதியோடு அரண்மனையில வீட்டிருப்பாய். நான் ராஜகோல மண்டபம் செல்கிறேன். போய் வாருங்கள். சொல்லுங்கள். அறிக்கை அப்படியா? பாஞ்சால நிலத்துல சென்று நம்ம குழந்தைக்கு பால் வாங்க பசுமாடு வாங்கணும். மந்திரி பாரு. கவலா யாருப்பா நீங்கள்? நானும் துரோணாச்சாரியார். ஓ
துரோணாச்சாரியார். உண்மைதான். சரி சரி, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? உன் மன்னரை பார்க்க வேண்டும். ஓ, மன்னரை. உண்மைதான். சரி போலாமா? கேட்டு வா. இருங்க, ஒரே நிமிஷம். சாமி மகாராஜா, ஏண்டா நம்ம நாட்டுல யாரோ வந்திருக்கிறாங்க. யார்? அவர் பெயர் என்ன? கேட்டு வா. சரி ஒரே நிமிஷம். அப்படி இருந்தாலும் உங்க பேர் என்னப்பா? என் பெயரோ துரோணர். ஓ, துரோணர். மகாராஜா, இங்க உங்க பழைய சிநேகிதனமா துரோணாச்சாரம். எனக்கா? பழைய சிநேகிதனா? ஆமாங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. என்ன வேண்டும் என்று கேள். சரி சரிங்க. அப்பா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையாமா? என்னை தெரியவில்லையாமா? ஆமா. பால பருவத்திலே ஆ, அக்கினி கோத்த முனிவருடைய பாடம் படிக்கும் பொழுது ஆ, நாங்க சிநேகிதராக இருந்தோம். எடுத்து சொல்ல தெரியும். சரி சரிங்க. அவர்களை வர சொல்லுங்க. அப்படி ஆகட்டுங்க. போலாமாங்க? பாஞ்சாலன், அடடா, யாரப்பா நீ? நானோ, அதாவது துரோணாச்சாரியா. என்ன வேண்டும் உனக்கு? எனக்கு என்னை முன்ன உனக்கு தெரியலையா? தெரியவில்லையே. தெரியவில்லையா? பாலும் பருவத்திலே நான் உன்னுடைய சிநேகிதன். இளமை பருவம். சின்ன வயசுல பள்ளிக்கூடம் படிக்கிறோம். சின்ன வயசுல சிநேகிதன். யார் என்னன்னு எனக்கு எப்படி தெரியும்? சரி சரி, இதற்காக வந்த விஷயம் என்ன சொல். தெரியாத போதில் அலட்சியப்படுத்துறாரே. சரி, உனக்கு ஒரு விதத்துல தெரியாத வித்தையெல்லாம் சொல்லிக் கொடுத்த ஞாபகம் இருக்குதா? நீயாவது எனக்கு வித்தை சொல்லிக் கொடுத்ததாவது என்ன வேடிக்கையாக பேசுகிறாய்? நான் அரசாண்டை கொண்டிருக்கிறேன். ராஜகோல மண்டபத்திலே ராஜரிகம் செய்யக்கூடிய பாஞ்சால அரசன். வீண் வார்த்தை தேவையில்லை. வந்ததை சொல். என்னப்பா, பாலும் பருவத்திலே கல்வியில் தாழ்ந்திருந்தான். எடுத்து சொன்னதற்கு நான் நாடாளும் பொழுது சரிபாதி நாடு கொடுக்கிறேன்னா இன்னைக்கு வீண்டாவாதமா பேசுகிறான். அவன் உரைத்த வார்த்தையவே சொல்லி பார்க்கலாமே. சரி, பால பருவத்திலே படிக்கும் பொழுது நான் நாடாண்டா உனக்கு சரிபாதி நாடு தருகிறேன் என்று சொன்னாய். அது ஞாபகம் இருக்குதா? கோவிந்தன் அவர்கள் அவர் சொத்துல இருந்து நமக்கு 200 ரூபாய் அள்ளி கொடுத்திருக்கார். ஒரு காணி கொடுத்த மறுகாணி மலை அவர் செய்யும் தொழில், அவர் குடும்பம், வியாபாரம் பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு நீரோடி வாழ வேண்டும் என்று பச்சையாய் ஆனால் சொன்னதாவது அட என்னமா சொல்லிக் கொடுக்கலாம். இப்போதுக்கு என்ன வேண்டும்? எனக்கு நாடு வேண்டாம், நகர வேண்டாம், உன் சொத்திலே பிரதபாதி வேண்டாம். எனக்கு ஒரு குழந்தை இருக்கிறது. குழந்தைக்கு பால் வாங்கி ஊத்த எனக்கு வறுமையாக இருக்கிறது. வருமானம் போதாம இருக்கிறது. அதனால ஒரு பால் மாடு கொடுத்தால் போதும். பஞ்சம் உண்மைதான். அப்படித்தானே? பஞ்சம், பசி உண்மைதான். பட்டினி, அதாவது பிச்சைகள் தருகிறேன். எனக்கு எந்த வழியும் இல்ல. எனக்கு பிச்சை கேள் தருகிறேன். ஆனா சும்மா எனாம் கூட அதை கூட இதை கூட நீங்க எதுவும் பேசக்கூடாது. நான் ராஜரீகம் செய்யக்கூடிய அரசன். அரசனிடத்தில் என்ன பேச வேண்டுமோ அதுதான் பேச வேண்டும். பிச்சை கேள், உனக்கு கொடுக்கிறேன். ரூபதா, நீ அரசாட்சியில் இருக்கின்ற அகந்தையில் பேசுகிறாய். ஆதியை மறைந்து புறம் சொல்லி பேசுகிறாய். மீண்டும் மன்றாடி கேட்கிறேன். என் குழந்தைக்கு பசியாக இருக்கிறது. ஒரு பால் மாடு குடையா. நான் தான் சொன்னேன். பிச்சை கேள் தருகிறேன். பிச்சையாக கேள் பசுமாடு பேர் தருகிறேன். ஆனால் யாசகமாக தர முடியாது. அப்படி கேள் பசுமாடு தருகிறேன். இறுதியாகவும் இதைத்தான் சொல்கிறாயா? இறுதியாக இதே முடிவுதான். கோவலியே
சண்டாளா, என்னடா பழையதையெல்லாம் மறந்துட்டு புறம் சொல்லி பேசுகிறாயா? இதோ பார், உம்மை போன்ற ஒரு சத்திரியனுக்கு நான் வில்வத்தை கற்றுக் கொடுத்து பேர்கோடி கம்பத்தில் கட்டி வருமாறு பண்றேன். இப்படி சத்தியம். அரசபை என்று தெரியாமல் விளக்கி ஆயுதத்தில் பேசுகிறோம் என்று தெரியாமல் எனக்கு அரசபையிலே வெற்றி பேச்சை கொட்டி அடக்கிறாய். பிடித்து தள்ளி போடு அரசபை வெளியே. பார்ப்போம்டா. யாராவது உடனே அடிக்கட்டே. அப்படியே ஆகட்டுங்க. குழந்தைக்கு பஞ்சு தீர பசுமாடு வாங்கி வருகிறேன் என்று இப்பொழுது வரும்பொழுது முக வாட்டத்துடன் சித்திரையாக வருகிறீர்களே பட்டா. சுவாமி பாலகனுடைய பாசியை தீர்ப்பதற்காக பால பருவத்திலே சிநேகிதனை தேடி போனேன். அவர் பசுமாடு கொடுத்தாரா? சீக்கிரம் சொல்லுங்கள், குழந்தைய பசியால் வாடிக்கொண்டிருக்கிறது. கண்ணே, என்னை அடையாளம் தெரியாதவர் போல் பேசினான். அடுத்து சொன்னேன், நான் உனக்கு ஒரு விதத்தில் குரு என்று சொன்னேன். அதுக்கு முன்பதாக முன்ன நண்பன் என்றே இப்ப குரு என்கிற, அடுத்தது நாட்டுல பாதி கேட்ப போறேன் என்று என்ன திட்டினான். தேவி அத்தனைக்கும் அடிபணிந்து மீண்டும் மீண்டும் கேட்டேன். பாலனுக்கு பசுமாடு குடையான்னு கேட்டேன். என்ன நிச்சித்து பேசி புடனையை பிடிச்சு வெளியே தள்ளிவிட்டால் பாலகனுடைய பசியை தீர்ப்பதற்கு என்ன வழி? ஆனால் அவரோ நாடாடக்கூடிய வட்டை. ஆனா நீ கத்து கொடுத்த வித்தை உண்மை என்று தெரிந்து கொண்டால் எங்கே நமக்கு நாட்டிலே பாதி கேட்பார் என்று கூட நினைத்திருக்கலாம். உண்மைதான். அதனால் அவர் பசுமாடு இல்லை என்று சொல்லிவிட்டார். விதையாக தெரிகிறேன், உனக்கு இனாமாக தர முடியாது என்று சொல்லிவிட்டான். இதற்கு நான் ஒரு வழி சொல்லட்டுமா? என்னம்மா வழி? நம் குழந்தை பற்றி தீர வேண்டும் என்றால் என் உடன் பிறந்தார் அல்லவா, என் அண்ணனாக விளங்கக்கூடிய கிருபாச்சாரியார்
என் மைத்துனன். உங்கள் மைத்துனன். உண்மைதான். அவர் இப்பொழுது அஸ்னாபுரத்திலே அந்த திருநாட்டின மன்னனிடத்துல ஆனால் ஆசிரியராக பணிபுரிகிறார். என் மைத்துனன் திருதராட்டியருடைய சபையில் இருக்கிறாரா? சரி, அவரிடத்தில் சென்று நம் குழந்தைக்கு ஏதாவது ஒரு வழி தேடலாம். அப்படியா? அப்படி என்றால் அஸ்னாபுரம் போக வேண்டாமா? போகலாம். போகலாம்.